வணக்கம், நான் ஆதி. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு ஆப் வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொக்குரு ஆப்பை பற்றி வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அப்படின்னா நம்ம தமிழ்லேயே ஃபேமஸ் யூடியூபரான, அதாவது 50 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற மதன் கௌரி அப்படிங்கிற யூடியூப் சேனலோட மதன் கௌரியோட அண்ணனோட ஒரு சொந்த ஆப், அதாவது அவங்களோட அஃபீஷியல் ஆப், அவங்க டீமோட அஃபீஷியல் ஆப் ஒரு சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த ஆப்பில் என்ன இருக்குது என்ன இல்லை, டிஸ்அட்வான்டேஜ் ப்ளஸ் அட்வான்டேஜாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் மதன் கௌரி அண்ணனே இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. உங்களுக்குலாம் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது தான். ஸோ சப்போஸ் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த ஆப்பில் என்னென்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக நம்ம வீடியோவுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கொக்குருன்னு டைப் பண்ணிக்கங்க. அப்படி ஆப் இதுவரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்பை வந்து ஓரளவு நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரேட்டிங் கொடுத்துக்கலாம், இதுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரிவ்யூ பண்ணுறத வச்சு நீங்களே எவ்வளோ ரேட்டிங் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம தமிழ் யூடியூப்பில் வழியாக லான்ச் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இந்த ஆப்போட ரிவ்யூவில் நல்ல பெஸ்ட்டான ரிவ்யூவாக தான் இருக்குது. ஓகே, ஏன் அப்படின்னா ஃபேமஸான இது 1 lakh ப்ளஸ் வியூஸ் போயிட்டுருக்கு, அதாவது இன்ஸ்டாலேஷன் போயிட்டுருக்கு. இந்த ஆப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக May 11, 2021 லான்ச் பண்ணிட்டாங்க. மேஜராக யார்ட்டையும் சொல்லலை, ஏன்னா ஒரு சில அப்டேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக தான், அதாவது June 14 தான் அப்டேட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஃபைனலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் முன்னாடியே பண்ணிட்டாங்க. அஃபீஷியலாக அவங்க மதன் கௌரி அண்ணா சொன்னது வந்து பார்த்திங்கன்னா June 14 தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி காண்டாக்ட் பண்ணணும், அதாவது சப்போர்ட் ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீட்பேக் ஏதாச்சும் இஷ்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லா டீட்டெயில்ஸுமே ஆப் அபவுட் செக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, ரொம்ப பேச வேணாம், ஆப்பை பெஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணோன்னே கொக்ரு நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நீங்கள் வந்து கூகுள் இல்லைனா ஃபேஸ்புக் மூலயமா இதை சைன்அப் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே கூகுள் அக்கௌண்ட்டும் இருக்கும், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எந்த அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ வரும். ஸோ அதில் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட், அதாவது இன்பில்டாகவே உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்து என்ன அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத அதிலேயே மானிட்டர் பண்ணி காட்டும். ஸோ அதுக்கு நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு போதுமானது. லாகின் பண்ணிக்கிங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆனா பெண்ணா அப்படிங்கிறதும் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அதை பார்த்துக்குங்க. 1997 அதான் என்னோட டேட் ஆஃப் பர்த்து. ஸோ அது கொடுத்துக்குங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துங்க. என்ன லாங்குவேஜோ உங்களோட லாங்குவேஜை கொடுத்துங்க. ஹிந்தி, மலையாளம், ஓரளவு ரீஜனல் லாங்குவேஜ்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதாவது அண்டர் ஸ்டேட், நீங்கள் எந்த கண்ட்ரி கொடுக்குறீங்களோ அதோட ஸ்டேட்டு, நான் இப்போ தமிழ்நாடுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த இன்டர்ஃபேஸ்லாம் சூப்பராக இருக்குது. உண்மையாகவே நான் இது வரைக்கும் எதுலேயும் பார்க்காததெல்லாம் இதில் இருக்குது. ஓகே, அடுத்து என்னென்ன கேட்டகரி நியூஸ் உங்களுக்கு வேணும், இது நியூஸ் ஆப்புங்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன கேட்டகரி நியூஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு இதாக கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன நியூஸ் கரண்ட்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இவங்க டீம் சைட்லேருந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ பெரிய பெரிய டீம் சைஸ்லாம் இருக்காது, அதனால் இப்போ ஓரளவு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. போக நல்லா பண்ணிவிடுவாங்க. இது ஸ்டார்டிங் தானே, அப்படி தான் இருக்கும். ஸோ சரி, ஓகே, இப்போ ட்ரெண்டிங்கில் என்னென்ன ஆப், அதாவது நியூஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கூட நீங்கள் பார்த்துக்கலாம். மேலே ட்ரெண்டிங் டேப் அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா 3 கோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் இருக்கும். அப்புறம் டாப் 10 நியூஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா டாப் 10 நியூஸ் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இவங்க ஆப் ஃபீட்பேக்லேருந்து எடுத்து சொல்லுது. அதாவது யார் யார் என்னென்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத எடுத்து ஆட்டோமேட்டிக்காகவே இது சொல்லுது. இல்லை மேனுவலாக அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. மேக்ஸிமம் ஆப் டெவலப்பர் எல்லாருமே அவங்களோட செக்ஷன்லேருந்து தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த நியூஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த நியூஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க போதும். என்ன சோர்ஸ்லேருந்து அந்த நியூஸ் எடுக்காங்களோ அந்த நியூஸோட இது வந்து இதில் லிஸ்ட் அவுட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க தினகரன்லேருந்து இந்த நியூஸ் எடுத்திருக்காங்க. அந்த தினகரனில் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்டு கீழே வந்து பேக்ரவுண்டில் ஷோ ஆகுது. ஸோ அது ஷோ ஆகாத அளவுக்கு அவங்க பண்ணலாம். ஸோ அதுக்கு நிறைய ஆட் பிளாக்கர் கோடிங்லாம் யூஸ் பண்ணோம். அவங்க என்ன ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஜாவாவா இல்லை ஒம்லெட்டா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்குன்னு சில கோடிங்லாம் இருக்குது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆடையும் நம்ம வந்து லோக்கல் இதுலேருந்து அவங்க இதுலேருந்து எடுத்துகிட்டு வர இதையும் நம்ம பிளாக் பண்ணிடலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பிளாக் பண்ணுற அளவுக்கு நான் அறிவுறுத்துறேன். அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க செய்வாங்க. சரி, ஓகே, அவங்க டீம்கிட்ட அவங்க சொல்லட்டும். ஓகே, அவங்க டீமுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இதுமாரி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் மதன் கௌரி அண்ணாவுக்கும் தெரியும். ஸோ ஓகே,
ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நியூஸ், அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தினமணினா இருக்கிற எல்லா நியூஸ்லேயும் டைப் பண்ணிவிட்டு இப்போ அவங்களோட நியூஸ்லேருந்து எடுத்து ரீடாக்ட் பண்ணுறாங்க. அதாவது மல்டிப்புள் ஆப்பை வந்து ஒரே இதில் நியூஸை வந்து ஒரே நியூஸ்லேயே இவங்க கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நியூஸ் 18 வந்து ஒரு அதாவது நியூஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ட்விட்டரில் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ட்விட்டரோட லிங்க் எடுத்து கூட இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் குறை சொல்கிற மைண்டாலிட்டி தான் நீங்கள் நினைப்பீங்க. ஏதோ ஒருத்தர் தமிழும் பண்ணியிருக்கா, இருந்தாலும் அதை குறை சொல்கிறதே உங்களோட வேலையாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. பாக்கி எல்லா இன்டர்ஃபேஸும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் மேஜராக மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்லாம் பார்த்தேன். இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களோட நியூஸ்லேருந்து ரீடைரக்ட் பண்ணி எடுத்து காட்டுறீங்க, ஓகே தான். பட் அதில் ஒரு சில யூடியூப் வீடியோலாம் அவங்க எம்படர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அது உங்களோட ஆப்பில் எம்படர் சப்போர்ட் ஆகலை. ஸோ அந்த இதை வந்து நீங்கள் எம்படர் சப்போர்ட் ஆகிற நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இப்போ எல்லா நியூஸ் செக்ஷன்லேயும் அவங்களோட யூடியூப் செக்ஷனோட லிங்க் தான் கொடுப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த www.youtube.com அப்படின்னு போட்டாங்கன்னா அவங்களோட youtube.comக்கு ரீடைரக்ட் ஆகும், எம்படர் ஆக்டிவேட் ஆகாது. அதனால் எம்படரை சரி பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க, கேட்டகரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது செட்டிங்ஸ் செக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சூஸ் இன்ட்ரெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கண்ட்ரியை சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஏதாச்சும் நியூஸ் அப்டேட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. டேட்டா சர்வர் மோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிஸ்னஸ் கொரி, ப்ரைவசி பாலிசி எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் ரொம்ப மிகப்பெரிய எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன், சர்ச் ஆப்ஷன் இதில் வைக்கல. ஸோ இது ஏன் வைக்கல அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அது விட்டுட்டாங்களா இல்லை மறந்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த ஃபில்டர் ஆப்ஷன், சர்ச் ஆப்ஷன் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும் நியூஸ் ஆப்புக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதை நீங்கள் படிச்சிங்க. ஆனால் இந்த ஆப்பில் போய் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபில்டர் ஆப்ஷன், சர்ச் ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் அதை எடுக்க முடியும். இல்லைனா தள்ளி அவங்க எடுக்கிறதுக்குள்ளே அது போயிடும். ஏன்னா ஏகப்பட்ட இது வரும். ஸோ இந்த ஃபில்டர் ஆப்ஷன், சர்ச் ஆப்ஷனுக்கு ரொம்ப மெயின். ஸோ இந்த நியூஸ் ஆப்புக்கு கண்டிப்பாக இது ஒன்று தேவையான ஒரு விஷயம். ஸோ தயவுசெய்து அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு இந்த ஆப்புக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ என்னதானா குறை சொல்கிறது தான் ஒரு வேலை அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ மதன் கௌரி அண்ணா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயத்தெல்லாம் உங்களுக்கு, அதாவது நான் சொன்னதை கேட்கணும்னு இல்லை, என்னோடய கருத்தை இந்த வீடியோவில் நான் தெரியப்படுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க முடியும்னு தெரியல. உங்களோட ஃபாலோவர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படியாச்சும் எடுத்து சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் லெவலுக்கு, அடுத்த லெவலுக்கு இந்த ஆப் போகும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இந்த ஒரு சில இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இதுதான் இந்த ஆப்போட ரிவ்யூவு. ஆனால் ஓரளவு எல்லாமே, அதாவது எனக்கு என்ன பொறுத்தவரை 90% ஓகே தான். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.